ரியல் எஸ்டேட் மாஃபியா கூட்டம் என்று சொல்றேன். பிசினஸ் என்ற பேர்ல வந்து உறிஞ்சு குடிக்கிறாங்க. Very little, like nothing extra, no haircut. One has $70,000 lying around, so it's 7 வருஷ கொண்டோக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த காசு எங்க இருந்து இவங்களுக்கு கிடைக்கும்? கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Did $46 million in repairs. Kids have enough food for their lunches. All of the fees and interest, or they're going to sell my property. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக நீங்கள் ஒரு காண்டோமினியம் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மந்த்லி ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து அறவிடப்படும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸ் பேரில் கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The owners of this condominium in North York on Wilson Avenue say they were caught off guard to be told the parking garage in their complex has water leaks that may require costly repairs. Possible repair may require a $7 million loan to be taken by the condo or a special assessment of $70,000 each for about 100 unit holders. Yes, இந்த பில்டிங்கில் பார்க்கிங் லோட்டில் ஒரு பெரிய வாட்டர் லீக் இருக்குது. இந்த லீக்கை அசஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு $70 million காஸ்ட் ஆகுது. இதை யார் பே பண்ணுறேன்னு சொன்னால் இந்த யூனிட் ஓனர்ஸ் தான் இதை பே பண்ணணும். 100 யூனிட்டால் பிரிக்கும் பொழுது ஈச் யூனிட் வந்து $70,000 பே பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கும் உங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸுக்கும் சம்பந்தமே இல்லை. இது சொல்கிறது வந்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸ். இது கூடுதலாக 50 வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங்ஸுக்கு தான் இது வரும். ரிப்பேர் காஸ்ட்டு இதுக்கு பால்கனி ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட எலிவேட்டர் ரிப்பேர், மேஜர் ரிப்பேர், ரூஃப் ரிப்பேர் எதுவாக இருந்தாலும் இதுக்கு சொல்கிறது ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸ். இதை வந்து இந்த யூனிட் ஓனர்ஸ் தான் பே பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். The condo owners are also concerned because the building is only 7 years old. no one has $70,000 lying around, so it's very hard for us to even fathom what it is that we have to do. Many owners say they're also worried they're being rushed to make a decision involving such a large amount of money. இது ஒரு 7-year-old பில்டிங். இந்த பில்டிங்கை கட்டினது யார்? இந்த பில்டிங்குக்கு இன்சூரன்ஸ் இல்லையா? ஒரு 7-year-old பில்டிங்குக்கு நீங்கள் இப்படி ஒரு $70,000 வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியதா யோசிச்சு பாருங்கள். இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே இருக்கிற ஹோம் பில்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அசோசியேஷன் என்ன செய்கிறாங்க, இன்சூரன்ஸ் இதை வந்து கவர் பண்ணப்படாது. உங்களோட யூனிட்ஸாக மட்டும்தான் உங்களோட இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உங்களுக்கு இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்களா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல்ல வாங்கினவங்களும் இருப்பாங்க. பில் பேமெண்ட் இருக்கும், மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட் இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால எல்லாராலையுமே இப்போ மோர்கேஜ் கட்ட முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. கிரெடிட் கார்டெல்லாம் பேடாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு $70,000 ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு 60 டேஸில் கட்டணும்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த காசு எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்கும்? உண்மையிலே இந்த பில்டிங்கில் வாட்டர் லீக் இருக்கலாம், ஆனால் $70 million காஸ்ட் ஆகுமா? இது ஒரு கொஸ்டனாக தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி இதே பேட்டர்னில் தான் முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவை பாருங்க. Now owes $74,000. I have until next week to pay them this $40,000 plus all of the fees and interest, or they're going to sell my property. All of these windows have to be replaced and the ones in the kitchen. இந்த பில்டிங்கில் இருக்கிற பிரச்சனை பாருங்க, மழை தண்ணி உள்ளே வரதால இந்த பில்டிங்கில் இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் ஓனருக்கு என்ன பிரச்சனை சொன்னால் $40,000 வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களோட யூனிட்டில் இருக்கிற விண்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வட்டியோட சேர்த்து இன்றைக்கு $70,000 பே பண்ண சொல்லி வந்திருக்கு. இல்லாட்டி பேங்க் இவங்களோட வீடை ஃபோர்ஸ் க்ளோஸில் வாங்கி எடுத்துடும். இவங்களுக்கு மாதம் மோர்கேஜ் இருக்குது, மந்த்லி $1,000 இவங்க மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. இவங்க இந்த யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணது 2019 ஆல்மோஸ்ட் 5 years ஆகுது. இந்த பில்டிங்கில் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் எல்லா யூனிட்டுக்கும் கண்ணாடிக்களால் தண்ணி போகுதா, எல்லா யூனிட்டுக்கும் விண்டோஸ் சேஞ்ச் பண்ணணுமா, $40,000 முடியுமா இந்த யூனிட்டுக்கு விண்டோஸ் சேஞ்ச் பண்ண? இது எல்லாமே ஒரு கொஸ்டனாக தான் இருக்குது. இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் இப்போ எல்லா காண்டோமினியம்லேயும் இந்த ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸுன்றது வந்து ஒரு ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கு. முந்தியெல்லாம் 45-50 வருஷ கொண்டோக்களுக்கு தான் இந்த அசஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து ரிப்பேர் காஸ்ட்டுன்னு சொல்லி வாங்குவாங்க. 7 வருஷ கொண்டோக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் இன்னும் கட்டி கொண்டிருக்கிற கொண்டோஸுக்கெல்லாம் இனி என்ன நிலவரம்? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இவங்க இந்த ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஃபீஸுன்ற பேரில் கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே இருக்கிற கொண்டோக்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். இந்த அமெரிக்கன்ஸை எப்போ இவங்க உள்ளுக்குள்ளே விட்டாங்களோ அப்போ தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்தது. ஈவன் கனடாவில் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹோம்ஸ் எல்லாமே இப்போ அமெரிக்கன்ஸ் தான் இப்போ வாங்கி வச்சு ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கோட ஸ்கேமை பாருங்க. When the property managers brought in their engineer, they claimed the building needed $46 million in repairs. So let's break this down. $46 million means that every condo owner needed to cough up approximately $175,000. கால்குலேட் பண்ணி பார்த்தா $48 million வந்து இதுக்கு வந்து ரிப்பேர் காஸ்ட். எவ்ரி சிங்கிள் யூனிட்ஸ் வந்து $175,000 பே பண்ணணும். திடீர்னு உங்களுக்கு ஒரு $175,000 ஒரு பில் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். So residents hired a different engineer to do the same assessment, and they were told the building needed $23 million in repairs, a far cry from the initial $46 million. To ask for $46 million for repairs is really extraordinary. இந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே ஒரு லாயரை ஹையர் பண்ணி ஒரு புது என்ஜினியரிங் கம்பெனி மூலமாக இந்த அசஸ்மெண்ட்டை நடத்தி $23 மில்லியன் தான் இதுக்கு கோஸ்ட் ஆகும்னு ஒரு கோட்டை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெசிடென்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் $25 மில்லியன் ஸ்கேம் பண்ண பார்த்துருக்குறாங்க. Upon further investigation, Jane says the engineer largely inflated the cost for repairs, and residents believe the property manager, called ACAM, is not only inflating numbers, but also wants to hire their sister company, called Project Management Group, to do the repairs, which would be a conflict of interest. இந்த கேஸில் தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் 48 மில்லியன் கோட் பண்ண அந்த பில்டிங் கம்பெனிக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குண்டு. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வீடு விற்கிறதுலையும் ஸ்கேம், வீடு வாங்குறதுலையும் ஸ்கேம், மோர்கேஜ்லையும் ஸ்கேம், வீடு வாங்கின அப்புறமும் ஸ்கேம். இந்த ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து இன்றைக்கி ஒரு டேஞ்சரஸ் ஒரு டூலாக இருக்குது. பில்டர்ஸ்டேருந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் மக்களோட ரத்தத்தை எப்படி உறிஞ்சு குடிக்கலாம்னு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வாய்ஸை கேளுங்க. இன்றைக்கி சாதாரண மக்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கு. 100% of my income goes to my rent. I work 7 days a week. I'm waitressing on the weekend as well as my current full-time job. And we buy very little, like nothing extra, no haircuts, no clothes. I've used everything on my credit card. I'm at $2,500 and I'm trying to slowly bring it back down. And then my line of credit is also up. But there's nothing I can do. மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? Our house right now also is, we've got a mold situation. We've got a couple of appliances that aren't working, and then it's kind of, my husband and I discuss whether or not we bring this up to the landlord, or are they going to threaten to evict us? And I know the term I think is called rent eviction. வீடு முழுக்க தண்ணி லீக் பண்ணி மோல்டாக இருக்குது. நாளைக்கு கூரையிலேருந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்தால் கூட இவங்க ஓனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண இவங்களை ஈஸியாக எஃபெக்ட் பண்ணலாம். அப்போ தான் ஓனருக்கு இதை ரெனோவேட் பண்ணி போட்டு புதுசாக வர டெனண்ட்டுக்கு அதிக லாபத்தில் வாடகைக்கு இந்த வீட்டை விடலாம். ஸோ அதுக்கு பயத்திலேயே இவங்க ஓனருக்கு வீடு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு கூட சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த வீட்டை லூஸ் பண்ணிடுவாங்க. லூஸ் பண்ணினா புதுசாக ஒரு வீட்டுக்கு போவாங்களா இருந்தால் 3200 அதுக்கு மேலே இவங்க பே பண்ண வேணும். இவங்கள்ட்ட கையில் காசும் இல்லை. அதுக்கு You have to prioritize your rent, your heating, your food over your payments. So sometimes it actually comes down to, am I going to pay my credit card this month, or am I going to make sure that my kids have enough food for their lunches? And it sounds dire, and it's a scary situation to be in, but I'd rather miss a couple of payments and damage my credit than, not have a house or, fed kids. சிச்சுவேஷன் இன்றைக்கு இதுதான். எல்லாருமே கிரெடிட் கார்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டாங்க. பில்லை கூட இப்போ டைமுக்கு பே பண்ணுறாங்க. இல்லை இன்றைக்கி 70% ஆஃப் கெனேடியன்ஸ் வந்து இன்றைக்கி இக்யூஃபேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை டைமுக்கு பே பண்ணுறாங்க இல்லைன்ட்டு. இதை தான் ஆரம்பத்துலேருந்து ரியல் எஸ்டேட் மாஃபியா கூட்டம்னு சொல்கிறேன். மக்கள்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சும் பிஸ்னஸ் என்ற பேரில் வந்து உறிஞ்சு குடிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.